வீட்டுல புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல ஏதாவது கோல்டு வார் இருக்கா, டமால் டுமில்னு பிரச்சனை இருந்ததுன்னா இந்த மாதிரி நெத்திலி தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். அதுவும் நம்ம நெத்திலி தொக்கு செஞ்ச அதே தவால ஒரு புடி சோறை போட்டு நல்லா பிணைஞ்சு புருஷன் வாயிலையோ பொண்டாட்டி வாயிலையோ வைங்களேன், எப்படி சமாதானம் ஆறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இங்க பாதி பேருக்கு சோறு தானங்க சந்தோஷம். கடாயில ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயத்தை தாளிச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சமா இடிச்ச பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்குங்க. இது கூட நான் 15 சின்ன வெங்காயமும் 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இதுல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி திக்கா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தொக்கு ரெடி ஆயிட்டு இருக்க டைம்ல நான் வெறும் நெத்திலியில உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து பரட்டி வச்சிருந்தாங்க. அதை எண்ணெயில வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். அண்ட் மீனை உள்ள சேர்த்ததும் ஜென்டலா கரண்டில திருப்பி விடுங்க. இதே மாதிரி நம்ம பார்ட்னர்ஸோட கோவத்தை தெரிஞ்சு புரிஞ்சு அறிஞ்சு நடந்துகிட்டா சேதாரம் இல்லாம எஸ்கேப் ஆயிடலாம். என்ன நான் சொல்றது, ஒரு 5 நிமிஷத்துல மீன் அந்த தொக்கோட சேர்ந்து நல்ல கமகமான ஒரு வாசனை வரும் பாருங்க. அப்ப கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க. அண்ட் சம்டைம்ஸ் ருசியான சாப்பாடு நம்ம மூட சேஞ்ச் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க.